திருவண்ணாமலை மாவட்டம் புதுசாணிப்பூண்டி பகுதியில் நாய் கடித்து 6 மாதங்களாகியும் சிகிச்சை பெறாமல் அலட்சியமாக இருந்த ஜான் ஆண்ட்ரூஸ் என்பவர் ராபிஸ் நோய் தாக்கியதில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த ஆண்டில் மாவட்டத்தில் இதுவரை 10,479 பேரை நாய் கடித்த நிலையில் இவருடன் சேர்த்து ராபிஸ் நோய் தாக்கி 3 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து நாய் கடிக்கு தடுப்பூசி அவசியம் போட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். தென்காசியை அடுத்த கடையநல்லூர் நகராட்சி பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த தெருநாயை நகராட்சி ஊழியர்கள் பிடித்துள்ளனர். மேலும் அதே பகுதியில் சுற்றித் திரிந்த மற்றொரு தெருநாய் பள்ளி மாணவி உட்பட 21 நபர்களை கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.